இதுதாங்க, இதேதான் வீடு. எல்லாமே போயிடுச்சு, எல்லாமே போயிடுச்சு, ஒன்றும் கூட கிடையாது. என்ன பண்றதுன்னா ஒரு எப்படி ஒரு அத்தாசி கூட கிடையாது. நம்ம வீட்டில் இருக்கிறோம் அப்படின்ற அத்தாசி கூட கிடையாது. எல்லாமே போயிடுச்சு. ஒரு நிமிஷத்துக்கு நிமிஷம் எப்படி ஓடு, மிஷின் போடுற மாதிரி ஓடுது. என்னால் ஜீர்ணிக்க முடியல. எனக்கு கவர்மெண்ட்டில் கேட்கறது என்னன்னா, இவ்வளோ நாள் நான் கவர்மெண்ட்டில் எதுவும் கேட்கல. கவர்மெண்ட்டில் கொடுத்தா கூட நாங்கள் வாங்கலை. பசி பட்னி எப்படி வேணாலும் கடந்துக்கலாம். பசி பட்னியில் பற்றி பிரச்சனை கிடையாது. எனக்கு வீட்டை கட்டி கொடுத்து கரண்ட் இழுத்து கொடுத்து எனக்கு வீட்டுக்கு வேணும் பொருள். நான் டிஃபன் கடை கயிறு கடை வச்சு தான் பொழைச்சேன். எனக்கு வேற பொழப்பு கிடையாது. அதுக்கெல்லாம் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாங்கன்னா போதும். மகளை தொடர்ந்து வீடு உடைமைகள் அனைத்தையும் இழந்த இவருக்கு தற்போதைய ஒரே ஆறுதல் தான் வளர்த்து வரும் அந்த செல்ல பிராணி மட்டுமே. வீட்டின் இடிபாடுகளுக்கிடையே இவர் தேடிக்கொண்டிருப்பது இழந்த உடைமைகளை மட்டுமல்ல, தென்பெண்ணை ஆற்றின் வெள்ளப்பெருக்கு சூறையாடி சென்ற தனது வாழ்வாதாரத்தையும் தான். அரசு கை கொடுத்தால் மட்டுமே அதனை மீட்டெடுக்க முடியும் என்பதே இவரது எதிர்பார்ப்பாக உள்ளது.